குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த நோயில்லாத ஒரு வாழ்வு வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒழுக்கங்களை ஃபாலோ பண்ணால் தான் இந்த நோயற்ற வாழ்வு கிடைக்கும். நோயற்ற வாழ்விற்கும் ஒழுக்கத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால தான் வள்ளலார் என்ன பண்ணுறாங்க, இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம் பார்த்திங்கன்னா உடலுக்கும் மனதுக்கும் கொடுக்குறாங்க. உயிருக்கு ஜீவ ஒழுக்கம் தராங்க. ஆன்மாவுக்கு வந்து ஆன்ம ஒழுக்கனே ஒரு ஒழுக்கத்தை கொடுக்குறாங்க. இந்த இந்திரிய ஒழுக்கத்தை, கர்ண ஒழுக்கத்தை பழகாமல் தியானம் கைகூடாதுன்றார். ஸோ இதே தான் வந்து திருவள்ளுவர் சொல்கிறாங்க, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும்ன்றார். ஸோ உயிரை காட்டிலும் பாதுகாக்க வேண்டிய விஷயம் ஒழுக்கம் தான். ஏன்னா அந்த ஒழுக்கம் எல்லாத்தையும் தரவல்லது. ஸோ நம்ம உலகத்தில் இருக்கிற அத்தனை நல்ல விஷயமும் பேரின்ப நிலைகள்லாம் நம்ம உடம்புக்கு தரவல்லது எதுனா அந்த ஒழுக்கம் தான்றாங்க. ஸோ அந்த ஒழுக்கத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணி அவர்கள் அடைந்த மாதிரி எல்லா இன்பங்களையும் நம்மளும் அடையணுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை உயிரை காட்டிலும் ரொம்ப பெரிய விஷயம். அதை ரொம்ப பாதுகாத்து பயனடைய வேண்டிய விஷயம். அதை வந்து போற்றி துதிக்க வேண்டிய விஷயம் மட்டுமல்ல, ஒவ்வொருத்தவங்களும் அதை அனுபவித்து பயனடையக்கூடிய விஷயம்ன்றது சொல்கிறாங்க. நன்றி நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தேங்க்யூ டு ஆல்.